ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஆரோக்கியமான பாரம்பரியம் மிக்க கம்மங்கூழ் செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இதுக்கு நான் மோர் மிளகாய் வத்தலும் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் சைட் டிஷ்ஷாக. இதை இப்போ எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். இதில் கல் மண் தூசி இருக்கும். இதை நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 3-4 தடவை அலசி எடுத்துக்கிடுவோம். அலசிட்டு கல் மண் இருந்துச்சுன்னா அதையும் அரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ இது எல்லாம் பாருங்கள், மேலே எவ்வளவு தூசியாக மிதக்குது. அதனால் இதை இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். இப்போ ரவை பதத்துக்கு லைட்டாக அந்த குருணை பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குருணை பதமாக இருக்கணும் லைட்டாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நான் இன்றைக்கி பழைய சாதம் முத நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அந்த சாத தண்ணி நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அதை இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் அதை ஊற்றிக்கிடுவோம். அந்த 1 கிளாஸ் பழைய சாத தண்ணியை ஊற்றினோம்னா நல்லா புளிச்சு இருக்கிறதுனால நம்ம கூழ் காய்ச்சி வைக்கும்போது 7 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். புளிப்பு சுவை லைட்டாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் கம்புக்கு நான் மொத்தம் 5 கிளாஸ் தண்ணி, அதில் 1 கிளாஸ் பழைய சாத தண்ணி எடுத்திருக்கேன். மிச்சம் 4 கிளாஸ் பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 4 கிளாஸ் தண்ணியை கடாயில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு இந்த கம்மங்கூழ் அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கை ஸ்பீடில் வச்சு கிண்டலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் கட்டி பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. இந்த கம்மங்கூழ் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியை தரக்கூடியது. கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும். அப்புறம் சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெயில் காலத்துக்கு குடித்தோம்னா உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு தேவாமிர்தமான ஒரு உணவு. இப்போ நல்லா கெட்டிப்பட்டுட்டே வருது. இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகணும். இப்போ கெட்டிப்பட்டுட்டே நல்லா கொதித்து வரும். பாருங்கள், கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுதான் இதில் ஒன்று, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கலந்து கூழ் பதத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த கம்மங்கூழ் சிறுதானியத்தில் ஒரு சிறந்த ஒரு உணவு, ஆரோக்கியமான ஒரு உணவு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சுன்னா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மொத்தம் இதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகுங்க. ஒரு பெரிய கிளாஸ் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கூட்டி வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கையில் தண்ணியை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் பதம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நைட்டு கிண்டுனோம்னா மூடி வச்சுட்டு காலையில் இதை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா கெட்டி ஆயிருங்க. கெட்டி ஆகிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது கெட்டியாக இருக்கும். இதை ஒரு சட்டியில் போட்டுட்டு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு கரைச்சிக்கிடுவோம். மிச்சம் பாதியை நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சிட்டோம்னா 7 நாள் கூட கெடாமல் இருக்கும். சட்டியிலையே எப்படி ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் நான் மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை தேவையான அளவு ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு நான் கிண்டும் போது போடலை, இப்போ தான் போட்டு கரைச்சிக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த கூழை கரைச்சிக்கிடுவோம். இந்த மோர் ஊற்றி கரைக்கும் போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூழ். இது இந்த கூழெல்லாம் இந்த காலத்தில் யாருமே குடிக்கிறதில்ல. பழைய காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதை அடிக்கடி குடிப்போம். இப்போ திரும்பவும் இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் இதை சாப்பிடுங்க செஞ்சு. ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இப்போ பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். இது உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படியேவும் குடிக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி மோர் மிளகாய் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.